ஊருக்கு வந்தாலே நமக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்க ஊரில் வந்து இந்த ஊரை பற்றி சொன்னாலே வந்தாரே வாழ வைக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த ஊரை பற்றி சொன்னாலே இந்த ஊரில் வந்து வாரங்கள் எல்லாம் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஆமாம், இந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரை வந்து இது முன்னாடி மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் இப்போ சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம தலைநகரான நம்ம சென்னையில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். நம்ம இங்கே ஆமாங்க, நம்ம இப்போ வந்து நம்ம சென்னையில் உள்ள நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். வாங்க நம்ம ஜேர்னி நம்ம இங்கே தொடங்குறோம். நம்ம இப்போ இங்கே எதுக்கு வந்துருக்கோம், ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் பண்ண வந்திருக்கோம். எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 06155, அதாவது நம்ம சென்னை எக்மோர் கிளம்பி திருச்செந்தூர் வர போகிறோம். அந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, நான் இந்த டிக்கெட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் எடுத்து, ஏன்னா இந்த டிக்கெட்டுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. வாங்க, இந்த ஜேர்னி நான் உங்களுக்கு போகிற இதில் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜேர்னிக்கு போயிடலாம். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. நமக்கு 2:30 தான் ட்ரெயின். வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். எந்த பிளாட்ஃபார்ம்னா தெரியலைங்க. நான் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சோ நான் திருப்பி கன்வியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்னை எக்மோரில் நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா S5 கோச்லாங்க கிடச்சிருக்கு. அது நமக்கு அப்பர் பர்த்லலாம் கிடச்சிருக்குங்க. வாங்க அந்த ஜேர்னி அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். அதுவும் நம்ம சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலியில் போக போகிறோம். நம்ம திருச்செந்தூர் போல் திருநெல்வேலியில் நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஜேர்னி நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டோம். இதாங்க நம்ம கோச்சு S5. ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு எக்மோர்லேருந்து திருநெல்வேலி கிளம்புற ட்ரெயின். இது 1:45 கிளம்புற வேண்டிய ட்ரெயின் இன்னும் நின்றுட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இன்றைக்கி வேப் போடுறாங்க. நம்ம ட்ரெயின் இன்னைக்கு புல் பண்ண போகுது. 1:45 கிளம்ப வேண்டிய நம்ம சென்னை டு திருநெல்வேலி அந்த ட்ரெயின் இப்போ தாங்க 2:15 கிளம்புது. பார்த்தீங்கன்னா ஒரு வந்தே பாரத் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் வந்தே பாரத். வந்தே பாரத் இஸ் அரைவிங்.
பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஆன் டைமில் எடுத்துட்டான். அதுபோல் நம்ம ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் நம்ம திருநெல்வேலி டு நம்ம சென்னை வந்தே பாரத் கரெக்டாக நின்றுட்டுருக்கு. நம்ம ட்ரெயினை ஆன் டைமில் எடுத்துட்டான். சென்னை எழும்பூருக்கு ஒரு டாட்டா கட்டி 2 தான். தாம்பரம் சானிட்டரி நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பார்த்து நம்ம ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு இது ஒரு அம்ரித் பாரத் நிற்குதுங்க. அது கரெக்டாக எந்த அம்ரித் பாரத் தெரியல, பார்த்து சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் டெல்லியோட நம்ம கரெக்டாக வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்போ ரைஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த ட்ரெயின் ஃபேர் வந்து நமக்கு கரெக்டாக 525 ரூபா ஆச்சுங்க. இந்த ட்ரெயின் ஃபேர் நமக்கு எப்படி கிடச்சா, எப்படி இந்த டிக்கெட் புக் பண்ணுறேங்கிற வந்து நான் போகிற இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
சின்ன டீலோட நம்ம இப்போ வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 17643. நம்ம இப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. வண்டி செங்கல்பட்டு ரீச் ஆகிடுச்சு. நம்ம ஜேர்னி கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம கண்டிப்பாக ஒரு நைட்டு ஒரு 2 to 3 மணிக்குள்ள ரீச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ட்ரெயின் வந்து ஃபுல்லாகவே போயிட்டு இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஏசி 2 தான் கொடுத்துருக்காங்க. மற்ற மாதிரி நமக்கு வந்து நிறைய நான் ஏசி கொடுத்துருக்காங்க. நான் ஏசி ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று சென்னை எட்மோரில் வச்சு அந்த அண்ட்ரஸோடு வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க. அண்ட்ரஸோடலாம் பயங்கர கூட்டமாக போயிட்டு ரொம்ப ரஷ்ஷாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இங்கே திருச்செந்தூர் வரைக்கும் ஜேர்னி பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் சிறப்பாட்டு வந்து இங்கே நான் பார்க்கும்போது நிறைய வச்சுருவாங்க. திருச்செந்தூர் போகிறோம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஐ திங்க் அங்கே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் என்னதாங்க இந்த ஒரு நாள் தான் அந்த ட்ரெயின் இன்னைக்கு விட போகிறாங்க. அதில் நமக்கு வந்து ஜேர்னி பண்ணக்குள்ள அந்த டைம் கிடச்சிருக்கு. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இது தாம்பரத்துலேருந்து நம்ம திருச்சி வர போகிற இல்லசிட்டி எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் வந்து நமக்கு இப்போ கிராஸ் ஆகுது. அதுவும் நம்ம புறவு தான் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 மணிக்கு ஒரு புறம் வந்த ட்ரெயின் இங்கே டிபார்ட் ஆகுது. நம்மளை வந்து இங்கே 1/2 மணிக்கூட போட்டிருக்கானுவ. Is now ready for departure from platform number 6. We wish you all a very happy, comfortable and safe journey. Yes. Now, can you call me afterwards, after 1 hour? Okay. अपने निर्धारित समय 16:55 पर प्लेटफॉर्म क्रमांक 2 से जाएगी. கரெக்டாக ஒரு 1/2 hour டிலேயோடு நம்ம வந்து செங்கல்பட்டு வந்து நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். டவுட் இருக்குது, கன்ஃபார்ம் இல்லை.
இப்படி நம்ம ஒரு 6:15 வந்து இப்போ நம்ம வந்து விழுப்புரம் ஜங்ஷன் நமக்கு ரீச் பண்ணியிருக்கோங்க. வண்டி வந்து சிலருக்கு ஒரு ஸ்பீடாக போச்சு, நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நிறைய டிலேஸ் போட்டு தான் இருக்காங்க. வாங்க ஜேர்னி தான் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் டிலேயாகவே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அந்த ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். இல்லை இன்னொரு விஷயம் தான், நம்ம ட்ரெயின் வந்து இனி வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறாங்க. இந்த டிலே கரெக்டாக ஒரு இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். ஒரு 48 மினிட் டிலேயாகவே நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி போயிருக்கோம். டிலேயாகவே நம்ம வந்து ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருந்தோங்க. நம்ம இங்கேருந்து அடுத்து திருச்சி அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுது. வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு நம்ம திருநெல்வேலி தான் ஜேர்னி பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். எங்கண்ணா ஒரு 40 மினிட்ஸ் டிலேயோட நம்ம இப்போ திருச்சி நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. நமக்கு இப்போ திருச்சி நம்ம ஸ்டேஷன் நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். What is that?
நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் டிலேயோட நமக்கு வந்து திருச்சி நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ திருச்சி நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ சரி சொல்லுங்கள் டிசைடர் காய்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் செஞ்சு நம்ம வந்துருச்சோம். நம்ம ட்ரெயினில் வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட நம்ம இப்போ திண்டுக்கல் ரீச் பண்ணிடுச்சோம். காய்ஸ் நம்ம இப்போ ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயங்க, உனக்கு எப்படா இந்த ட்ரெயினில் டிக்கெட் அடிச்சு நீங்கள் அதை கேட்பீங்க. இந்த ட்ரெயின் வந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயினில் உனக்கு என்ன வேலைக்கு எப்படி கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அதில் இந்த ட்ரெயின் நமக்கு எப்படி டிக்கெட் கிடச்சின்னு வச்சு இந்த ட்ரெயின் வந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயின். ஆனால் அதில் உனக்கு எப்படிடா டிக்கெட் கிடச்சின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்ம இந்த ட்ரெயின் வந்து திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து திருநெல்வேலியில் கட் பண்ண போகிறோம். அது உனக்கு எப்படி டிக்கெட் கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்து நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் இருக்கான்னு ஜஸ்ட் கேட்டேன். நம்ம அது கரண்ட் டிக்கெட் இருக்கான்னு. அப்போ அவங்க கேட்டாங்க எந்த ஊர் போகணும் கேட்டால், கன்னியாகுமரி போனோம் அப்படி நாகர்கோவில் எங்கே கிடச்சாலும் ஓகே. அவங்க இல்லை திருநெல்வேலி டிக்கெட் இருக்குது. அது எந்த ட்ரெயின், இந்த ட்ரெயினில் தான் டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் புக் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் நமக்கு வந்து கரண்ட் அவைலபிலிட்டியில் கிடச்சிது. முக்கியமாக நான் எதிர்பார்க்கல. நான் என்னோட பிளான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வைகையில் வரணும். ப்ளஸ் அடுத்து நம்மளோட இன்னொரு ட்ரெயின் நம்ம மதுரை அண்டு புலனூர் இருக்குது, அதில் வந்ததில் தான் ட்ரை பண்ணேன். நமக்கு ட்ரெயின் கிடச்ச ஒரு பெரிய அது சொன்னாங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ட்ரெயினை வந்து எடுத்துட்டாங்க நம்ம திண்டுக்கல் ஸ்டேஷன்.
பயணிகள் கவனத்தில் வண்டி எண் 1, 2, 6, 1, 8 மதுரை சென்னை விழுப்புரம் நடைமேடை 3 வந்து சேர்ந்துவிட்டது. திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம் ஜங்ஷன் விழுப்புரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 पर आते हैं. நம்ம தூங்கா நகரமான மதுரையை நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30க்கு நம்ம வந்து மதுரையை ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ மதுரை ரீச் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 11:30க்கெல்லாம். திருச்செந்தூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வயா விருதுநகர் ஜங்ஷன் சாத்தூர் கோவில்பட்டி நடைமேடை 3 வந்து சேர்ந்துவிட்டது. Your attention please. Train number 0615 Chennai Egmore Tiruchendur Special Express via Virudhunagar Junction, Saattur, Kovilpatti has arrived on platform number 3. यात्रीगण कृपया ध्यान दें. गाड़ी संख्या 0615 Chennai Egmore Tiruchendur Special Express via Virudhunagar. நைட் ஒரு 11:30 இங்கே நமக்கு மதுரை ஜங்ஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் போகிறதுக்கு நமக்கு நம்ம வந்து திருநெல்வேலியில் போக போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னி கன்டினியூ ஆகுது. வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 1 hour டெல்லியோட தான் வந்திருக்கு. இங்கே 10:30 வரைக்கும் ட்ரெயின் 11:30 வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நம்மகிட்ட இன்னொரு பிரதர் சொன்னாங்க, நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸில் வந்து 16 கோச்சில் வண்டி இப்போ வந்து 23 கோச்சாக வந்து மாற்றிருக்காங்க. அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புக்கிங்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இப்போ செந்தூர் எக்ஸ்பிரஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இனி அதை பயன்படுத்திக்கோங்க. ஐ திங்க் ஜூன் மாதத்துலேருந்து அது வந்து நம்ம பயன்பாட்டு வரப்போகுது. அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணால் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. एक्सप्रेस via Virudhunagar Junction, Karur, Salem, 23:50
minute, platform number 8. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடிலேருந்து சென்னை வர போகிற பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தாங்க நமக்கு நின்றுட்டு இருக்கு. நம்மளை கரெக்டாக அது வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. நம்ம ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு அந்த பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் நின்றுட்டுருக்கு. நம்ம ஆப்போசிட்டில் நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 11:36 வந்து மதுரை ஜங்ஷன் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம 1 hour லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இந்த ட்ரெயின் இங்கே 10:30 வர வேண்டியது. ஆனால் இந்த ட்ரெயின் இப்போ நமக்கு ஒரு 11:30 தான் இங்கே மதுரை ஜங்ஷனை விட்டு டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. மதுரை சந்திப்பு விடைபெறுகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து சாத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி ஜங்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி நம்ம போயிடுவோம். இந்த ட்ரெயின் வந்து திருச்செந்தூர் வந்து நம்ம திருச்செந்தூர் போகிறதுல ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு நம்ம திருநெல்வேலி கட்டாயம் நம்ம நாகர்கோவில் தான் போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். நம்ம எங்களுக்கு வந்து நீங்களும் கன்டினியூ பண்ணுங்கள். மணி பார்த்தீங்கன்னா 1:40 ஆகும்போது நம்ம இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட்டு ஸ்டாப், அதாவது நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் போகிற 06155 இந்த ட்ரெயினில் உள்ள நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பான திருநெல்வேலிக்கு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1:40 ரீச் பண்ண போகிறாங்க. நான் ரீச் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போனப்போ நான் உங்களை கன்டினியூ பண்ணுறேன். மதுரை ஸ்டேஷன் தாண்டவுடனே நான் உறக்கம் வந்துங்க. இப்போ நல்லா உறங்கிட்டு இப்போ நம்ம திருநெல்வேலி ரீச் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் நிற்கிங்க. நம்ம கரெக்டாக நம்ம வரும்போது உள்ளே வந்த வந்தே பாரத் அதுக்குள்ளே இங்கே நமக்கு திருநெல்வேலி ரீச் பண்ணிடுச்சுங்க. இந்த வந்தே பாரத் இன்னைக்கு நமக்கு இங்கேருந்து திருநெல்வேலி டு சென்னை போகிற வந்தே பாரத் தான் போகும் இந்த வண்டி. நம்ம பார்த்துருப்போம் இந்த வண்டி உள்ளே வந்ததை. கரெக்டாக ஒரு 1:50 நம்ம வந்து இப்போ நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். இதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பு வேறு. நம்ம வந்து கரெக்டாக 1:50 நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனை நம்ம ரீச் பண்ணாச்சு. இதோ பாருங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன். திருச்செந்தூர் போகிற இங்கே நிறைய மக்கள் ஏறாங்கன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட மக்கள் இங்கே திருச்செந்தூர் போகிறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த திருச்செந்தூர் நிறைய பெரிய விசேஷம் போல இருக்குது. அதுக்காக நிறைய மக்கள் காத்துக்கிட்டு நான் பார்க்குறேன். இங்கே நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க வந்திருக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து நம்ம அரைவ் ஆகிட்டு இருக்கோம். நம்மளுடைய தான் நம்ம லாஸ்ட் ஸ்டாப் வர்றேன், லாஸ்ட் டெஸ்டினேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேக்கில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். நம்ம வந்து திருச்செந்தூரோட ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. இந்த ஜேர்னியோட ஒரு குயிக் ரீக்கப் பார்த்துருவாங்க. இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாலியாகிறது, கொஞ்சம் ட்ரெயின் கட்ட ஆன் டைமில் கிளம்பிட்டாங்க. ஆனால் செங்கல்பட்டு வந்தோடனே ஒரு 1 hour டிலே போட்டுட்டாங்க. ஏன்றல எங்களை தாண்டி தான் வந்தே பாரத், பல்லவன், அந்த திருச்சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எல்லாம் பாஸ் பண்ண பிறகு தான் இப்போ மெதுவாக வந்தான். அதுக்கப்புறம் கூட
நிறைய இடங்களில் வந்து இந்த ட்ரெயின் வந்து போட்ட பிறகு தான் வந்து கரெக்டாக இங்கே ஒரு 23 மினிட்ஸ் டிலேயோட லாஸ்ட்டு திருநெல்வேலிக்கு ஒரு 23 மினிட்ஸ் டிலேயோட வந்து சேர்ந்துருச்சுங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ட்ரெயின் வந்து நமக்கு இன்னைக்கு மட்டும் தாங்க விட்டுருக்காங்க. இன்னும் தான் தொடக்கமும் இன்னும் தான் லாஸ்ட்டும் கூட. அது நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம வந்து ஜேர்னி பண்ணது நமக்கு ஒரு ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருக்குது. அது நம்ம திருநெல்வேலியில் ஜேர்னி பண்ணிருக்கோம். அதுவும் இல்லை ஒரு இன்னொன்றுங்க, இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே அண்டர்சைடு கம்பார்ட்மெண்ட் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ரொம்ப ஃபுல்லாக தாங்க இருந்து. நான் இந்த கம்பார்ட்மெண்ட் கூட இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து கூட்ட ரஷ்ஷாக தான் போயிட்டுருக்கு. நாங்கள் திருநெல்வேலியிலே பார்க்குறேன் இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்குது. உள்ளே வந்து இன்னொரு விஷயங்க, இந்த ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி அதாவது இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணது கண்டிப்பாக ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆன் டைமில் கொண்டு விட மாட்டான், கண்டிப்பாக லேட் பண்ணுவான். ஏன்னா எல்லா ட்ரெயினும் உங்களை கடந்து போன பிறகு தான் இவன் வருவான், லாஸ்ட்டு மெதுவாக தான் வருவான். ஆனால் எனக்கு வந்து கோவில்பட்டி போன போது தான் ட்ரெயின் பயங்கர ஸ்பீடாக எடுத்துட்டாங்க, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டா. நானும் 1 hour டிலே ஆயிருமோ நினச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்டிங்லாம் 1 hour டிலே வந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகுலாம் எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலேயோட வந்து கொண்டு விட்டுருக்காங்க. எனக்கு இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ்லாம் புக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் லாஸ்ட்டாக வரும். அது ஒரு அடிஷனல் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க புக் பண்ணும்போது. விஷயங்க என்ன மாதிரி லாஸ்ட் டைமில் போய் புக் பண்ணிடாதீங்க, கிடைக்காது. இன்றைக்கி ஏதோ எனக்கு லக்கில் வந்து இந்த ட்ரெயின் எனக்கு கிடச்சது. அது லாஸ்ட் டைமில் போய் நின்றாதீங்க, இந்த டிக்கெட் கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்படி கிடைக்காது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ட்ரெயின் நீங்கள் எந்த ட்ரெயின் போகிறீங்க புக் பண்ணி கரெக்டாக போக பாருங்கள். உங்களுக்கு இந்த சென்னை எக்மோர்லேருந்து நம்ம திருச்செந்தூர் போகிற இந்த 06155 நம்ம சென்னை டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் உள்ள இந்த ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் உங்களுக்கு இன்னொரு புதிய ட்ராவல் vlog இது ஒரு புதிய ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரி தமிழன். நன்றி, வணக்கம்.